ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னென்னா, அதாவது இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், மன அழுத்தம் உள்ளவர்கள், ரெண்டாவது மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குது. சம்டைம் பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மனநல பாதிக்கப்பட்டு அவங்களாவே வேறு ஒரு ஆளாக செயல்படுற மாதிரி. சம்டைம் சில பேருக்கு நம்பிக்கை இருக்கும், பேய் பிடிச்சவன் அப்படின்னு சொல்லலாம், பேய் பிடிச்சவள் அப்படின்னு சொல்லலாம். அது எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம். அது ஒரு மனம் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை, அவ்வளோதான். இதுக்கு நம்முடைய சித்தர்கள் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் சொல்லியிருக்காங்களா அப்படி ஒரு கேள்வி. உண்மையாகவே ஒரு ஆச்சரியமான ஒரு தகவலாக இருந்தது. நம்பிக்கை உள்ளவர்கள் இதையும் செய்யுங்க, கண்டிப்பாக நல்ல சேஞ்சஸ் ஏற்படும். அதாவது சங்கு செடி வேற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மஞ்சள் கயிறை கட்டி காப்பு கட்டி ஒரு சேவலையே பலி கொடுக்கணுமா. அப்ப ஒரு மந்திரத்தை சொல்லணுமா. பூதபேதி மகாபேதி என்ற மந்திரத்தை ஒரு 108 முறை நாம சொல்லி அந்த வேற மட்டும் தனியா பிடுங்கி கையில் எடுத்து கட்டி விட்டா போதும். அந்த மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அந்த பர்சனாலிட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் போக ஆரம்பிச்சிடும். அது கையில் இருக்கிற வரைக்கும் மனம் அமைதி நிலையில் எப்பவுமே இருக்கும். மனம் அந்த ஒரு ஓட்டம் சமநிலையில் இருக்குமா. இந்த சங்கு செடி வேருக்கும் மனதுக்கும் ரொம்ப நெருங்கின தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பாடல் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்ப சுலபந்தான். மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு அற்புதமான ஒரு வேறு, ஒரு செடி. எப்பவுமே சில விஷயங்களை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்தா தான் அதில் ரிசல்ட் தெரியும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் நிறைய பேருக்கு இந்த விஷயத்தை கொடுத்துருக்கேன். அதாவது சங்கு செடி வேறு சில டைம் கிடைக்காது, சில இடத்துல தானாக வளர்ந்துருக்கும். ஸோ அதை எடுத்து கொண்டு இந்த வேரை இந்த வந்தயத்தை சொல்லி ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். ஒரு நபர், அவர் பேர் புருஷோத்தமன். அவர் இந்த மாதிரி ஒரு மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் சிக்கிட்டு இருந்தார். என்ன பண்ணுறதுன்னு அவருக்கும் தெரில. நிறைய மெடிசன் போட்டுருந்தார், நிறைய போட்டார். அதே மாதிரி தான் இருக்குது, எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னாரு. சரி, ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ப்ராசஸ் படி செஞ்சு அவர் கையில் கட்டி விட்டேன். ஸோ இது என்ன காரணம்னாலும் கைட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அவர் கைட்டவே இல்லை, இன்னும் போட்டிருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு 23-24 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே எப்படி அவர் சேஞ்ச் ஆனார்னு யாருக்கு எப்படின்னு தெரியல. அவர் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. அவர் வேலையை அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தார், ஒரு 1 இயராக. ஸோ அதுலேருந்து அவருக்கு ஒரு சேஞ்சஸ் க்ரியேட் ஆச்சு. இப்போ அவர் நம்புறார், இந்த வேறு தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அதனால் தன் உடம்பு மனசு எல்லாத்தையும் அவர் பர்ஃபெக்டாக வச்சுக்கிறதுக்கான வேலையை தொடங்க ஆரம்பிச்சிட்டார். இது என்னுடைய அனுபவம், நான் ஒருத்தருக்கு கொடுத்த அனுபவம். இந்த மாதிரி இந்த பிசாசு பேய் எதுவாக இருந்தாலும் சரி, அதில் நம்பிக்கை இருந்ததுன்னா ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் நான் பிசாசு பேய் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் ட்ரை பண்ணல. இது மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உடையது. இந்த பேய் பிசாசுனாலே மனம் சம்மந்தப்பட்டது தான் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இது ரொம்ப அற்புதமான ஒரு அருமருந்து கூட. என்ன தான் சைக்காட்ரிஸ்ட் மெடிசன்ஸ் நிறைய பேர் எடுத்தாலும் இது நம்முடைய சித்தர்கள் சொன்ன பழமையான ஒரு முறை. இது ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு விஷயம். ஸோ அதனால் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இதில் ஒரு மூலிகையுடைய செயல், அதில் ஒரு ஆற்றல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆற்றலுடைய செயல்பாடு நம்முடைய மூளைக்கும் நமக்கும் உள்ள ஒரு தொடர்பு அமைதி நிலையை கொண்டு மனசை சாந்தி செய்யுது கூட. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ வெரி மச். அடுத்த பதிவில் வேறு ஒரு தகவலை பார்க்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயம் உங்களுக்காக நான் போட போகிறேன். நிறைய தகவல் இருக்குது. ஸோ மறக்காமல் வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ வெரி மச். நன்றி.